ஹலோ பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா குழந்தை மோஷன் போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழுது ரொம்ப முக்கி போகிறாங்க, மோஷன் வந்து ரொம்ப கட்டியாக போகுது அப்படின்னா நான் சொல்கிற 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், அது இம்ப்ரூவ் ஆகிடும். 5வது விஷயம், குழந்தைங்களுக்கு நிறைய ஃப்ளோர் டைம் கொடுங்க. குழந்தை வந்து குப்புற விழுந்து நல்லா மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் வயிறு வந்து தரையில் அமுங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ மோஷன் போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். 4வது விஷயம், குழந்தைக்கு பைசைக்கிள் எக்ஸசைஸ் பண்ணி விடுங்க. காலை பிடிச்சிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா மூவ் பண்ணும்போது குழந்தையோட குடலோட மூவ்மெண்ட் வந்து நல்லா ரெகுலர் ஆகும். 3வது விஷயம், டம்மி மசாஜ் பண்ணுங்கள். டெய்லி குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குழந்தையோட வயிற்றில் சர்க்குலர் மோஷனில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் டம்மி மசாஜ் பண்ணும்போது குழந்தையோட அந்த இண்டஸ்ட்ரியல் மொட்டிலிட்டி வந்து நல்லா ரெகுலேட் ஆகும். மோஷன் வெளியில் வர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். 2வது விஷயம், குழந்தைங்களுக்கு போதுமான அளவு தண்ணி கொடுக்கணும். நிறைய பேர் வந்து ஒன்று குழந்தை தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைனா வந்து தாய்ப்பால் மட்டும் போதும், தண்ணிலாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாது. குழந்தைக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா 6 மந்த்ஸ்லேருந்து அரௌண்டு ஒரு நாளைக்கு 50 to 100 ml வாட்டர் கொடுக்கணும். நம்பர் 1, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட்டில் ஃபைபர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காமனாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கஞ்சி, ராகி வந்து பால் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது அதில் ஃபைபர் சரியாக கிடைக்காது. குழந்தைக்கு மோஷன் வந்து டைட்டாக தான் போகும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பியூரி கொடுக்கறது, கீரை கொடுக்கறது, பயிர் வகைகள் கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்கள் ஃபைபர் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு வந்து கொடுக்கும்போது குழந்தைக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போவாங்க. இந்த 5 விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட கான்ஸ்டிபேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கடைசியாக உங்கள் குழந்தைக்கு 6 மந்த்ஸ்லேருந்து 1 year வரைக்கும் என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டீட்டெயில்டு ஃபுட் சார்ட்டு, அதோட ரெசிபீஸ், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு காமனாக வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னுடைய சாலிட்ஸ் வெபினாரில் நான் லைவாக உங்களுக்கு ஜூம் மீட்டிங்கில் டீச் பண்ணுவேன். வெபினார் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட டீம் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க.